நம்ம லைஃப்ல எதனால ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் தெரியுமா? நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாத விஷயங்கள ட்ரை பண்ணி தான். அதுதான் டைகாட்டமி ஆஃப் கண்ட்ரோல். அதாவது நம்ம லைஃப்ல எல்லா விஷயங்களையும் 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு நம்ம கண்ட்ரோல்ல இருக்க விஷயங்கள். இன்னொன்னு நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்கள். சரிப்பா, எது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு? நம்மளோட எஃபோர்ட்ஸ், டிசிஷன்ஸ், ஆட்டிட்யூட், ரியாக்ஷன்ஸ். அப்புறம் எது நம்ம கண்ட்ரோல்ல இல்லன்னா, வெதர், பாஸ்ட், லக் அண்ட் முக்கியமா மத்தவங்க என்ன நினைப்பாங்க? மத்தவங்க என்ன நினைச்சா என்னங்க? அது என்ன நமக்கு தெரியவா போது? ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நீங்க புதுசா ஏதாவது ட்ரை பண்றீங்கன்னா, உங்கள பாராட்டுறவங்களும் இருப்பாங்க. உங்கள கழுவி ஊத்துறவங்களும் இருப்பாங்க. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்றது நம்ம கையில இல்ல. ஸோ, உங்களுக்கு புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னா, ட்ரை பண்ணுங்க. நாம ஜெயிக்கிறோமோ இல்லையோ, ட்ரை பண்ணோன்ற திருப்தியாச்சும் இருக்கும். மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி, நம்ம அத விட்டோம்னு சொன்னா, வாழ்க்கை ஃபுல்லா ரிக்ரெட். ஒரு எக்ஸாம்பிள். நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க படிக்கிறது உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பட் ரிசல்ட்ஸ் உங்க கண்ட்ரோல்ல இல்ல. பட் நாம என்ன பண்ணுவோம்? ஐயோ! ரிசல்ட்ஸ் எப்படி வருமோ? அண்ட் கம்பேரிசன், ஓவர் திங்கிங். இதனால என்ன ஆகும் தெரியுமா? உங்க எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். படிக்கிறதுக்கு வச்சிருந்த கொஞ்சோண்டு எனர்ஜியும் இதுல வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, எப்படிப்பா ஸ்கோர் பண்ணுவீங்க? ஸோ இந்த ஸ்டோயிக் பிலோசோஃபி சொல்றத புரிஞ்சுக்கோங்க. உங்க கண்ட்ரோல் எங்க இருக்கோ, அங்க உங்க ஃபுல் எஃபோர்ட்ஸ குடுங்க. அண்ட் கண்ட்ரோல் இல்லாத விஷயங்கள அக்செப்ட் பண்ண பழகிக்கோங்க. இது டிஃபீட் இல்ல, மென்டல் ஃப்ரீடம். இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கீங்க. நீங்க பேட்டிங் பெர்ஃபெக்ட்டா ஆடலாம். இடையில மழை வந்துச்சுன்னா, மேட்ச் கேன்சல் ஆகும். உங்க கோவத்த மழை மேலயா காட்டுவீங்க? ஆக்சுவலா அது லாஜிக்கலான விஷயமா? இல்ல தானே? அதுதான் ஸ்டோயிக் மைண்ட் செட். ஸோ இன்னையிலிருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, இத கேளுங்க. இது என் கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயமா? அப்படின்னு. அப்படி உங்க கண்ட்ரோல்ல தான் அந்த விஷயம் இருக்குன்னா, ஆக்ஷன் எடுங்க. இல்லையா, அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அண்ட் ரிமெம்பர், பீஸ் கம்ஸ் நாட் ஃப்ரம் கண்ட்ரோலிங் லைஃப், பட் ஃப்ரம் கண்ட்ரோலிங் யுவர் ரெஸ்பான்ஸ் டூ லைஃப். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்க ஃபாலோவர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, ரீபோஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் இது மாரி நிறைய வீடியோஸ் நம்ம பேஜ்ல இருக்கு. டைம் இருந்தா விசிட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம், சி யூ.